அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. நாம் கேட்கும் துவாக்களை கபூல் செய்து நம் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த 3 அம்சங்களை பெற்றிருப்பது அவசியமாகும். இந்த 3 அம்சங்களை பெற்று இருப்பதின் மூலமாக அவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை மேல்கான ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அந்த அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, வாழ்வாதாரம் மிக முக்கியமானது. வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் மிக முக்கியமானது. பொருளாதாரம் பெற்று இருப்பதின் மூலமாகத்தான் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். சரி, ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தையும் அடைந்து கொண்டான், பொருளாதாரத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ இந்த இரண்டையும் சரியான முறையில் அனுபவிப்பதற்கு அவனுடைய உடல் எல்லா வகையிலும் ஆரோக்கியம் பெற்றிருப்பது அவசியமாகும். நோய் நொடி இல்லாமல் ராகத்தா சலாமத்தா ஆஃபியத்தா ஒரு மனிதன் அவனுடைய உடல்வாக இருக்குன்னு சொன்னால், அவன் உடலில் தாக்கத்து குவத்து எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால், மேல் சொன்ன அந்த 2 விஷயத்தை அவனால் முழுமையான முறையில் அனுபவிக்க முடியும். அதன் மூலமாக அவன் நிம்மதியாகவும் வாழவும் முடியும். அப்போ இந்த 3 அம்சங்கள் பெற்று இருப்பதின் மூலமாகத்தான் இந்த துன்யாவில், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் என்பது தான் மேல்கான ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். 2 பெற்றுக்கொண்ட மனிதன் 1 இல்லாவிட்டாலும், அல்லது 1 மட்டும் பெற்றுக்கொண்டு 2 இல்லாவிட்டாலும் வாழ்க்கை கசந்து போகும், நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் அவன் தள்ளப்பட்டு விடுவான். எல்லாம் அல்லாஹ். அதனால்தான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உண்டா, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்றும், என்னிடத்தில் ரிசுக்கு தேடக்கூடிய உண்டா, அவங்களுக்கு நான் ரிசுக்கை கொடுக்குறேன் என்றும், என்னிடத்தில் நோய்வாய்ப்பட்டு கொண்டவர்கள் உண்டா, அவருடைய நோயிலிருந்து அவர்களை நான் சுகமளிக்கிறேன் என்றும், ஆஃபியத்தை கொடுக்கிறேன் என்றும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பானா. எதுவரை என்று சொன்னால் ஃபஜர் வரை. ஆக எல்லாம் இந்த 3 விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள மூலம் நிம்மதியாக வாழ்வதற்கு அருள் புரிவான கிருபை செய்வானா.